நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும், அதாவது நான் ஜெராக்ஸ் வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பிரிண்டர் நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கம்பெனியோட DCP B7500D இந்த மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days முன்னாடி தான் நம்ம வாங்கியிருந்தோம் நம்ம ஷாப்க்காக. இதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். 10 days நான் யூஸ் பண்ணி அப்புறம் நான் டெக்னிக்கலாக பார்த்த விஷயம் என்னன்ட்டு. இந்த பிரிண்டர் வந்து ஏன் ஜெராக்ஸ் கடைக்கு சூட் ஆகும்னா இதோட மெனு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மெனு ஆப்ஷன் பாருங்கள். இது நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண சிஸ்டமுக்கு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. காப்பி ஆப்ஷனில் நம்ம பேஜ் சைஸை வந்து சின்னதாக்குறது பெருசாக்குறதுலாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம்ஸில் பசங்க மினி ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க, அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி காப்பி எடுக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேன் ஆதார்லாம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான இது. அப்புறம் 2 சைட் ஷீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதில் எடுக்கிறது, பேப்பரில் பிரிண்ட் அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படியே வரும். இந்த டிஸ்பிளேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது சர்வீஸ் பர்பஸ்க்கு. கிளியர் ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸ் ஏதாச்சும் நம்ம மாற்றிட்டு அதை கிளியர் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த பட்டன் மூணா எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எத்தனை காப்பி வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி ப்ளஸ் பண்ண செலக்ட் ஆகுது, மைனஸ் பண்ண மைனஸ் ஆகுது. இதில் அப் டு 99 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் சிங்கிளாகவே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏதாச்சும் நம்ம தப்பாக பிரிண்ட் ஆகுதுன்னா இதை ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே நம்ம ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய பேப்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது நமக்கு ஜெராக்ஸாக வந்துடும். அப்புறம் இதில் ஃப்ரண்ட் சைடில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் பேப்பர் வரும் நமக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேப்பர் நின்றோம். இங்கே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, செகண்டரி ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஷீட், அதாவது ஒரு பாண்ட் ஷீட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஷீட்டோ இதில் வைக்கணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸு. செக் புக் பிரிண்டிங் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான இது தான், செக் பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷீட்டு தான் இது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மெயின் ட்ரே இருக்கும். இது ஜஸ்ட் இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் 250 பேப்பர் இருக்குது, நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த இடத்துல தூக்குனிங்கன்னா உங்களுக்கு டோனர் ஏரியா வந்துடும். ஸோ இதுதான் நம்ம பிரிண்டரோட டோனர் ஏரியா. இது டோனர், இது ட்ரம் யூனிட்டு. இந்த டோனர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டோனர் புதுசோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 840 ரூபா. இந்த 840 ரூபாவில் ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது, இது வந்து ஒரு USB கனெக்ட் பண்ணுற பிரிண்டர் தான், இதில் வைஃபை கிடையாது. ஸோ உங்களுக்கு வைஃபை வேணும்னா இந்த பிரிண்டரே வந்து இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபா கிட்ட வரும். 21,000 சில்லரை வரும். ஸோ அது வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து 15,900 ரூபா. ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் 17,000 ரூபா இருக்குது. நம்ம கடையில் ஒரு 16,000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு ட்ரே இருக்குது, இது ஒரு அவுட்புட் ட்ரே. இந்த சைடும் நீங்கள் பேப்பர் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து டூப்ளெக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நார்மல் சிங்கிள் சைடு தான் எடுக்க முடியும். ஸோ பிரிண்டர் பட்ஜெட்டுக்கு வரும். இது ஒரு டூப்ளெக்ஸ் பிரிண்டரு. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 16,900 ரூபா போட்டிருக்கு. நம்மக்கிட்ட 15,900 ரூபா. அமேசானில் ரேட் போடல. ஸோ அது ஏன்னு தெரியல, மேபி போடுவாங்க அதுக்கப்புறம், இல்லை ஸ்டாக் இல்லாமல் இருக்கும். சரி, இதில் வந்து இப்போ இந்த டோனர் பற்றி சொன்னோம் இல்லையா, இதோட டோனர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 840 ரூபா வரும். ஸோ அமேசானில் அதே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது MRP ரேட்டு தான் கிடைக்கும் ஒரிஜினலு. இதை ஒரு வேளை நீங்கள் ரீஃபில் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஒரு 400 ரூபாவில் ரீஃபில் ஆகும். சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க கம்பெனி, 2,600 காப்பி எடுக்கலாம் ஒரு டோனரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 33 பைசா பர் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு கணக்கு போடுவோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துட்டோம். இந்த பிரிண்டரை வந்து நீங்கள் வந்து 17,000 ரூபாய்க்கு வந்து இதில் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்க, அமேசானில் ஒரு பேஜுக்கு. இப்போ வந்து 2,600 பேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவ்வளோ எடுக்க வேணாம், ஏன்னா நிறைய நம்ம இமேஜஸ்லாம் எடுப்போம். அவங்க 2,600 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக, நம்ம இமேஜஸ்லாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து கம்மியாக தான் ஆகும் பிரிண்ட்டு. ஸோ அதனால் ஒரு 2,000 பேஜஸ் மட்டும் ஆவரேஜாக எடுத்துப்போம். 2,000 இன்ட்டு ஒரு காப்பிக்கு 2 ரூபா வாங்குறீங்க வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு, 4,000 ரூபா. இந்த 4,000 ரூபாயில் நம்ம ஃபஸ்ட்டு மாதம் வந்து எதை மைனஸ் பண்ணோம்னா பேப்பர் காஸ்ட். இந்த 4,000 பேஜ் எடுக்க பேப்பர் வந்து 4 பண்டல் பேப்பர் ஆகும். ஒரு பண்டல் 250 ரூபா அதிகபட்சம் வச்சா கூட 1,000 ரூபா மைனஸ் ஆகிடும். இப்போ இதில் 3,000 ரூபா சம்பாரிச்சிட்டிங்க பிரிண்டரோட வந்த டோனரில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது டோனரே மாற்றுறீங்க வச்சுக்கோங்க, இந்த 4,000 இந்த 4,000ன்றது ஃபிக்ஸடு.
இப்போ புது டோனர் வந்து மாற்றுறீங்கன்னா அதுக்கு ஒரு 840 ரூபா மைனஸு, அப்புறம் திருப்பி பேப்பருக்கு ஒரு 1000 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 2160 ரூபா. ஸோ நம்ம பிரிண்டர் எவ்வளோக்கு வாங்கணும்னா 17,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு மாதமே வந்து அந்த 3000 ரூபா சம்பாரிச்சிடுறீங்க. அப்போ பேலன்ஸ் 14,000 ரூபா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 14,000 டிவைடட் பை 2160 கொடுத்தோன்னா 6 டைம்ஸ், கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் நீங்கள் இது ரீஃபில் பண்ணுற டோனர் மாற்றுறது மூலிமா இந்த பிரிண்டரோட காஸ்ட்டை எடுத்துடலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் ரீஃபில் பண்ணாமல் டோனர் மாற்றாமல் ரீஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான காஸ்ட்டு கண்டிப்பாக குறையும். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து கலர் வேணும்னாலும் கலர் பிரிண்டர் ஒன்று இப்போ எப்சனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அது. எப்சனோட எக்கோ டேங்க் மாடல் வந்து 3260. பட் இதில் காப்பி எடுத்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு இதோட வீடியோ போடலாம். இந்த வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பிரிண்டர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு லேசர் பிரிண்டர் வாங்குறோன்னா வேல்யூ ஃபார் மணினா இந்த பிரிண்டர் மட்டும்தான், வேறு எந்த பிரிண்டரும் இல்லை. இதை நீங்கள் ஜெராக்ஸ் பர்பஸ் கடைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் பிரிண்டருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருன்னா பிரதர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி குவாலிட்டின்றதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.